எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்க, பெரும் போராட்டங்கள்லாம் வந்து சந்திக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டால் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபண்டே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து இருக்காரு. அவர் வந்து சமீபத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புதிய திட்ட வழி நெறிமுறைகளை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும், அதாவது மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் ஃபண்டே வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மேந்திர பிரதாப் அப்படின்னு சொல்கிற அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பல கட்சிகள் வந்து எதிர்வினை ஆற்று இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே அப்புறமா போவோம். இப்போ வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு, நீங்கள் மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் விஷயத்துக்கே வரும். மத்திய அரசு மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பள்ளி தான் பார்த்தீங்கன்னா கேத்ரி வித்யாலயான்னு சொல்லி ஒரு பள்ளி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டீச்சர்ஸே இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து தமிழ் டீச்சரே இல்லாமல் அங்கே வந்து என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷு, ஹிந்தி இது மாதிரி மொழிகள்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே தமிழ் இருக்குது, பட் வந்து அதுக்கு டீச்சர்ஸே இல்லை. ஸோ இதை வந்து அவங்க கண்காணிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறது இல்லை, இதை பற்றி கேரும் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குதுன்னா வந்து ஒன்று தமிழில் இருக்கும், அப்புறம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதுன்னா வந்து அதில் வந்து ஆங்கிலம் இருக்கும், ஹிந்தி இருக்கும், ஆனால் வந்து அதில் தமிழ் இருக்காது, ஓகேங்களா? இது வந்து மத்திய அரசால் வந்து ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு எக்ஸாம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து தமிழ் இல்லை. ஸோ இதை பற்றி அவங்க கேர் பண்ணுறாங்களான்னா கேர் பண்ணுறதும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து அரசு பள்ளியில் வந்து தமிழ் ஆங்கிலம் தான் இருக்குது. அதுவே வந்து தனியார் பள்ளிகளில் வந்து ஆங்கிலம் இருக்குது, தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வந்து படிக்கிற பிள்ளைகளை வந்து நீங்கள் ஒரே சமமாக பார்க்கல. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் வந்து 3 மொழி கற்றுக்குறாங்க, அரசு பள்ளியில் படிக்கிறவங்க வந்து 2 மொழி வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டிங்களா? இதுக்காக தான் வந்து நாங்கள் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதுக்காக தான் வந்து மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அரசு பிள்ளைகளும் வந்து படித்து வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்காக வந்து என்னென்னா, இப்போ வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா வந்து அவங்க பணம் கட்டி போய் படிக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க தேவைக்காக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு பள்ளியில் வந்து பணம் இல்லாதவங்க வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில வந்து உண்மையான தமிழ் பற்றாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அரசு பள்ளியில் தான் வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து ஹிந்தி வந்து வேணான்னு சொல்லலை, மற்ற மொழிகளை வந்து வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து திணிப்பு வேணான்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அவசரம் நீங்கள் வேணான்லாம் நான் வந்து சொல்லலை. ஒரு வளர்ச்சி வந்து ஒரு மக்களுக்கு வருது அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து வேணான்லாம் சொல்ல மாட்டேன். திணிப்பு வேணாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்மொழி கொள்கைன்றது வந்து கட்டாயம், 3வது மொழி வந்து படித்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஃபண்டே ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து 3வது மொழினா இவங்க என்ன மொழி சொல்ல வராங்க? ஹிந்தி சொல்கிறாங்களா, தெலுங்கு சொல்கிறாங்களா, கன்னடா சொல்கிறாங்களா, இல்லை மற்ற மொழி என்ன மொழியை வந்து இவங்க கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இவங்க சொல்லலை. ஆனால் 3வது மொழி கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் கற்றுக்க போகிறான். அவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறான்னா அவன் கற்றுக்கிட்டு வேலைக்கு போக போகிறான். அது வந்து அவனோட விருப்பம் தான் வந்து அவன் கற்றுக்கிறதும் கற்றுக்காமல் போகிறதும். ஒரு பிள்ளை வந்து படிக்காமல் போகுதுன்னா வந்து அவனுக்கு வந்து படிப்பு ஏறிச்சுன்னா தான் வந்து அவன் படிப்பான். நீ போய் படினா வந்து அவனுக்கு மைண்டு ப்ரெஷர் ஆகி அவனுக்கு வேறு எதனா தான் தோணும் அவசரம், அவன் வந்து படிக்க மாட்டான். ஸோ அதுபடி தான் வந்து ஒரு திணிப்பை வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது. நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இதை தான் படிக்கணும், நீ இந்த ஐடி தான் படிக்கணும், நீ வந்து டிப்ளமோ தான் படிக்கணும், நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இது மாதிரி வந்து அவனை திணிக்கக்கூடாது. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் படிக்க போகிறான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எது பக்கம் போதோ அவன் வந்து அது பக்கம் தான் அவன் போவான். ஸோ வந்து யாரையும் வந்து திணிக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத படிங்க அப்படின்னு சொல்லுங்கள், அவன் படிக்க போகிறான். 3 மொழி கற்றுக்கிட்டே தான் ஆகணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வந்து ஆதரவாக இருக்கிற ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கும், கர்நாடகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பீகார் இருக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன 3வது மொழி வந்து அவங்க கற்றுக்குறாங்க?
கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலையும் வந்து ஆங்கிலம் கட்டாயம், அவங்களோட தாய்மொழி வந்து கட்டாயம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தாய்மொழி தமிழ், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷு. ஓகேங்களா, 2 மொழி வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ 3வது மொழி வந்து கற்றுக்க சொல்கிறாங்க. இப்போ கேரளாவில் வந்து 3வது மொழி என்ன கற்றுக்குறாங்க? தமிழ் கற்றுக்குறாங்களா, ஹிந்தி கற்றுக்குறாங்களா, என்ன கற்றுக்குறாங்க? அதுவே வந்து அவங்க ஆளுன்ற பீகாரில் வந்து என்ன கற்றுக்குறாங்க? தமிழ் கற்றுக்குறாங்களா, அப்புறம் வந்து மலையாளம் கற்றுக்குறாங்களா, கன்னடா கற்றுக்குறாங்களா, என்ன கற்றுக்குறாங்க? ஸோ வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணலை. இது வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிக்கிறாங்க. இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபண்டே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றினார். சாரி, தலைவர்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து அப்பான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. நம்ம அது விஷயத்துக்கு வந்து அப்புறமா போய்க்குவோம். மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து எதிராக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதை எதிர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்தார். அப்படி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் மக்களிடையே வந்து நீங்கள் ஆப்ஷனாக தான் வைக்கணும், இதை வந்து திணிக்கக்கூடாது. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் வந்து ஃபண்டே ரிலீஸ் பண்ணுவோன்னு நீங்கள் எப்படி சொல்ல போச்சு, அப்புறம் வந்து மாநிலத்துக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து கேட்டிருப்பார். அதுக்கு வந்து தமிழிசை ஆகட்டும், எச் ராஜா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பாஜக சார்பில் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதில் ஒரு விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்கள் புள்ள எங்கே படிக்கிறான், உங்கள் புள்ள வந்து எத்தனை மொழி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா வந்து, விஜயண்ணா பையனை வந்து எங்கே படிக்கணும், எங்கே படிக்கக்கூடாது, அவன் 3 மொழி படிக்கணுமா, 2 மொழி படிக்கணுமா, இல்லை படிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவன் கையில் தான் இருக்குது. அவன் வந்து படிக்கிறான், படிக்காமல் போகிறான், அவன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போய் படிக்கிறான். ஓகேங்களா, இப்போ வந்து விஜய் அண்ணா ஒன்றும் தவறாக பேசிடலையே, ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனாக வைங்க. இது ஏன் வந்து கட்டாயமாக வந்து இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் வந்து நாங்கள் ஃபண்டே ரிலீஸ் பண்ணுவோன்னு ஏன் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி தான் விஜய் அண்ணா கேட்குறாரு. ஸோ அதனால் வந்து இது வேணான்னு சொல்லலை, நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, மாநிலத்துக்கும் அதிகாரம் இருக்குது, நீங்கள் ஆப்ஷனாக தான் வைக்கணும், அவசரம் வந்து திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமான அலிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் படத்தெல்லாம் வந்து தமிழில் மட்டும்தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன், நான் தமிழ் பற்றாளன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்களா மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜாவாகட்டும், தமிழிசை ஆகட்டும், இவங்களாம் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து தமிழிசை, எச் ராஜா வந்து இவங்க கேட்குறாங்கள, இது வந்து திரைப்படம் அப்படின்றது வந்து ஒரு தொழில் வந்து நம்ம வந்து எந்த மொழி, இப்போ வந்து ஒரு வடநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஊரில் வந்து பானிபூரி போடுறான். இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், இவனுக்கு வந்து தமிழ் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அவன் எங்கேருந்தோ பீகார்லேருந்து வந்திருப்பான், அதுக்கப்புறம் வந்து பாட்னாலேருந்து வந்திருப்பான். ஸோ இவனுக்குலாம் வந்து தமிழ் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. இங்கே வந்து அவன் என்ன பண்ணுவான், தமிழை கற்றுக்கிட்டு அவன் தொழிலை வந்து செய்வான். அது மாதிரி தான் வந்து விஜய் அண்ணா திரைப்படம்ன்றது வந்து ஒரு தொழில். ஸோ அவர் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு வந்து, அப்புறம் வந்து வாழ்க்கையில் நிலைக்கிறதுக்கு வந்து அவர் தொழில் பண்ணுறாங்க, அவர் டைரக்டர் வந்து தொழில் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் தொழில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து தொழில். ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து திணிப்பு. ஓகேங்களா, தொழிலுக்கும் திணிப்புக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க. இவங்க வந்து என்ன கான்செப்டில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கருத்து தான், சொந்த கருத்து தான். என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க வந்து எல்லா மாநிலத்துக்கும் வந்து மும்மொழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தியை வந்து தேசிய மொழியாக வந்து அறிவிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.